ஒரு அரசியல்வாதி இருந்தாரு. அவரு தேர்தல்ல வெற்றி பெற்று பொறுப்புக்கு வந்த பிறகு தன்னோட தொகுதி மக்கள் அத்தனை பேரையும் மொத்தமா மறந்தே போனாரு. மனசுல சின்னதா குற்ற உணர்வு இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அவரோட வேலைய பாத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கனவுல அடுத்த தேர்தல்ல நீ தோத்து போயிடுவ அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி கனவு கண்டாரு. எனக்கு தெரிந்த ஒரு சாமியார போய் பாக்குறாரு. அந்த சாமியாரு, நீ கண்ட கனவு பழிக்காம இருக்கணும்னா உன் தொகுதி மக்கள்ல ஒரு சித்தர் இருக்காரு. கடவுளோட ஆசீர்வாதம் பெற்ற அந்த சித்தர் மனித உருவத்துலதான் இருக்காரு. நீ அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்தினா தேர்தல்ல வெற்றி பெற்றுவ அப்படின்னு சொல்றாரு. உடனே தன்னோட கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவரை தேட சொல்றாங்க. 2 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. நேரத்தை வீண் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. தொகுதி மக்கள் எல்லாரையும் வரவழைச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதி வாங்குறாரு. மக்கள் கேட்ட அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கறாரு. வந்த மக்கள் கூட்டத்துல அந்த சித்தர் வராம இருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அந்த தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செஞ்சு கொடுக்கறாரு. தேர்தல்ல வெற்றி பெறாரு. கடமையை சரியா செஞ்சா அதற்கான பலன் கிடைக்கும் புரிஞ்சுக்க